மகனகும என்றாலும் திவினகும என்றாலும் த்ரீவில் என்றாலும் டீமோ பட்டா என்றாலும் எல்லாம் இந்தியன் சாமணன் தான் வந்த அடுத்த ஜனாதிபதியாக வர இருந்தவர் கோட்டா இல்ல பசில். அத முஸ்லிம் நாணமார்களும் விரும்பினாங்க. துரதிருஷ்டவசமாக விமலும் கம்மன் பிள்ளையும் நடுவுல போந்து அது இனவாதமாக்கி அந்த வழியை மறைச்சாங்க. பசில் வந்து இருந்தா இன்னும் இந்த ஆட்சி நீண்டிக்கும். ஆனால் இந்தியாவுடைய நிகழ்ச்சி நிரலுக்குத்தான் அவர் இருந்திருப்பார். அப்ப யாருடைய நிகழ்ச்சி நிரல் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது திட்ட தெளிவாக விளங்குது. அதை தடுத்திருக்கணும். ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு சகலாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் கொந்த்ராக்கு முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது அநாகரிகமான முறையில் நடந்த ஆர்ப்பாட்டம். அதுக்கு மீடியாக்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருந்தது. அதாவது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா இது அரசாங்கத்தின் பின்புலத்தில் நடந்த ஒரு அரசாங்கத்தின் பின்புலம் இருக்காம அந்த இடத்துல ஹை செக்யூரிட்டி ஜோன் கதிர்காம அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கின்றது? உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எஞ்சி இருப்பது இன்னும் சில நாட்கள். இன்ஷா அல்லாஹ் நாளையோடு பிரசார பணிகள் முழுமையாக நிறைவு பெறக்கூடிய நிலையிலே இன்றைய தினமும் நாங்கள் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகரை அழைத்து வந்திருக்கின்றோம் பல விடயங்களை பேசுவதற்காக வேண்டி. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர், அதே போன்று தற்போதைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பிரதான வேட்பாளர், ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சகோதரர் ஐஏ கலீலுர் ரஹ்மான் அவர்கள் கலையத்தில் இருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல விடயங்கள் உங்களோடு பேச வேண்டி இருக்கின்றது. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலிலே என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் நான் நிவர்த்தி செய்து கொண்டேன். இம்முறை நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக பேசுவோம். முதலில் வழமைக்கு மாற்றமாக இம்முறை ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கொழும்பின் பல பாகங்களிலும் அவர்களுடைய தேர்தல் பிரசாரங்களை மேற்கொள்கிறார்கள். உண்மையிலே சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், ஏனைய ஸ்டேஜ் புரோகிராம்களாக இருக்கட்டும், அல்லது பாக்கெட் புரோகிராம்களாக இருக்கட்டும், இப்படி பல தேர்தல் பிரசாரங்களை நான் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பிரசாரங்களை பார்த்தேன். வழமையை விட சற்று உஜாராக, சற்று தீவிரமாக உங்களுடைய பிரசார பணிகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றது உங்கள் மீது? மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்கள் மீது நம்பிக்கை மனப்பான்மையுடன் தான் இருக்கின்றாங்க. மக்களுக்கு மாற்றம் வேண்டி ஒரு தேசிய நீரோட்டத்தில் வேறொரு மாற்றத்தை செஞ்சு கொண்டாங்க. ஆனால் அந்த மாற்றம் பிழையான மாற்றம் என்றது மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதை எப்படி கூறுவென்றார் அது ரணில் விக்ரமசிங்கவுடைய பாதையை தான் தற்பொழுது மாற்றம் என்று சொல்லி நடந்திருக்கின்றது. மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். அப்போ மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்டுகிறோம் இந்த மாற்றம் கொழும்பு மாநகர சபைக்கு நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அந்த மாற்றத்தை நோக்கி சிந்திக்கிறேன்றா எங்களை தான் தெரிவு செய்யணும். காரணம் நாங்கள் கொழும்பை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் கொழும்புல பேரம் பேசும் சக்திகளை மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டிக்கிறோம். பேரம் பேசும் சக்தியாக ஐக்கிய சமாதான கூட்டமைப்பை கொண்டு வந்தால் எங்களுக்கு பாரிய வேலை திட்டங்களை பல 50 வருடமாக பச்சை நிறத்தில் இருந்த கொழும்பு மாநகர சபையை எங்களுக்கு வெள்ளை நிறத்தால் எங்களுக்கு அலங்கரிக்க இயலும். எனவே மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. சரி, மேதின கூட்டம் அந்த காலி முகத்திரலிலே அலைமோதிய மக்கள் தொகையை பார்க்கும் போது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பார்க்கும் போது நிச்சயமாக இன்னும் என்பிபியின் அலை ஓயவில்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இதே என்பிபி காலி முகத்திரல் இதே மாதிரி ஒரு மேடையோடு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த அலை அதுக்கு பிறகு வந்த தேர்தலில் இருக்கல. அப்போ அந்த அலையா இது எங்களுக்கு தெரிய இப்போ முன்கூடி செல்லுகளா. இனி ஆங்காங்கே முந்தைய சம்பிரதாயமான அரசியல் வழிமுறைகளில் எவ்வாறு மேடைகளை செஞ்சாங்களோ அவ்வாறான வழிமுறைகளை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பல பஸ்களை கொண்டு கொழும்புல நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்களில் சில ஒரு 10-20 பேர் தான் இருக்கிறாங்க. பஸ் நிரம்பி இல்லை. அப்போ இந்த காசு பணம் எல்லாம் ஒரு தேசிய நீரோட்ட அரசியல் இருந்த தேசிய கட்சிகள்
அதுக்கு சொல்லுவாங்க தட்சிணாம்ச தேசபாலன கதவுரெண்டு தமிழ் எப்படி சொல்ல மொழிபெயர்ப்பட தெரியா. அப்ப இவங்க இடதுசாரி ஒரு இயக்கம். ஆனால் இப்ப தற்பொழுது ஒரு லிபரல் வாதத்தை கையெடுத்த மாதிரி ரணில் விக்ரமசிங்கோடைய லிபரல் வாதத்தை கையெடுத்த மாதிரி போக்குல தான் இவங்களுடைய மே தினம் இன்றைக்கு அமைஞ்சிருந்தது. அதை சுற்றி வந்து இவங்களுடைய போக்கு எவ்வாறாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கோடைய பொருளாதார திட்டம் தான் இவங்களுடைய மாற்றம் என்று சொல்லி இருக்குது. ரணில மாற்றி போட்டு அனுரவந்திக்கிறாய் தான் மாற்றம், வேறு மாற்றம் இல்லை. சடங்கு சம்பிரதாயப்படி அப்படி செய்திருந்தாலும் கூட ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், பொதுஜன பெரமுனவாக இருக்கட்டும், யாராலும் அவர்களுக்கு ஒரு போட்டியாக ஒரு மேதின கூட்டத்தை நடாத்த முடியவில்லையே என்று நான் கேட்டால், அது நிச்சயம், அது 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 உண்மைதான். அதுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து பெரும்பான்மையாக மாற்று வழியை கையாண்ட மக்கள், ஒரு எதிர்கட்சியை கையாண்ட மக்களுக்கும் சிந்திக்கணும். அதே மாதிரி எதிர்கட்சியுடைய பிளவு இருக்குது, கூறு கூறா பிளவு இருக்குது. புகட்டுவ வந்து நிதாஸ் பக்ஷ் என்றும் குட்டுவம் என்றும், யூஎம்பி வந்து டெலிபோனும் ஆணை என்றும் பிரிஞ்சிருக்குது. இந்த எதிர் அரசியல் கட்சிகளுடைய பிளவு என்பிபியை வந்து வளர்த்து விட்டு இருக்குது. இந்த எதிர் அணிகளுடைய இந்த பின்வாங்கலால் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சக்தி என்னவென்றது வந்து தீர்மானிக்க முடியாது. மக்களுக்கு மாற்று வழி ஒன்று தேவை. அவன் மக்கள் எந்த மாற்று வழியை நோக்கி போகிறது, இந்த நாலு பூராக எதிர் அரசியல் இருக்குது. அப்ப மக்கள் வந்து இனி என்பிபியுடைய அலை மக்கள் மத்தியில் இருந்து குறைஞ்சிருந்தாலும் அது ஓய்வடையவில்லை. அதுதான் நிதர்சனமாக இருக்குது. ஒரு முனையிலே ஜனாதிபதி தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி, பாராளுமன்ற தேர்தலிலே 3/2 பெரும்பான்மை அமோக வெற்றி, இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல். ஒரு முனையிலே நாங்கள் அப்படி பார்ப்போமாக இருந்தால், மறுமுனையிலே வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே கொழும்பு மாநகர சபை எப்போதுமே பச்சை சார்ந்த கட்சிகளே அவர்களுடைய கைவசம் வைத்திருந்ததுதான் கொழும்பு மாநகர சபை. ஆனால் இம்முறை இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த அமோக வெற்றிகளோடு ஒப்பிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் கொழும்பு மாநகர என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவர்களுக்கு காட்டும். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட உங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு முறை கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றவில்லை என்று இருந்தால், அதாவது இந்த எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய பலவீனத்தை அது காட்டும். எனவே என்னுடைய வினா, கொழும்பு மாநகர சபை இம்முறை பச்சை கலாச்சாரத்தில் இருந்து என்பிபி பக்கம் சாயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்றுதான் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய கருத்து? அவங்க அதிகபட்சமான வாக்குகளை எடுப்பாங்க. சபை அமைக்கின்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஆசன எண்ணிக்கை கிடைக்காது. அதுதான் எங்களுடைய அரசியல் வரலாறு ஒரு ஆய்வு நோக்கி பார்க்க போல வந்து எங்களுக்கு அப்படித்தான் தென்படுது. காரணம் என்ன வந்து, கொழும்புல இருக்கிற அவங்களுக்கு இருந்த முஸ்லீம் மக்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குது. கொழும்பெண்டா வந்து சிறுபான்மை மக்களுடைய கோட்டை. ஆக்சுவலி கொழும்புல 60% வந்து சிறுபான்மை சமூகம் தான் வாழ்ந்து கொண்டே இருக்குது. அதுல முஸ்லீம் சமூகம் வந்து சிறுபான்மை சமூகத்துல முதலாவதாகவும், தமிழ் சமூகம் 2வதாகவும், சிங்கள இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பௌத்த சமூகம் 3வது இனத்தாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு என்பிபிக்கு இல்லை. ஆனால் தொகுதி வெல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிங்கள மக்கள் இருக்கிற இடத்திலே எங்களுக்கு சிந்திக்க போறா. சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற தேசிய கட்சிகள் வந்து என்பிபி, எஸ்எல்பிபி, யூஎன்பி, எஸ்ஜேபி, அதே மாதிரி இப்ப டிலிட் ஜெயவருடைய கட்சி, அதே மாதிரி விமல் வீரவங்சியுடைய கட்சி, இவங்க கூறாக வாக்குகள் எடுக்கும் பொழுது வந்து சில நேரத்துக்கு சிறுபான்மை சமூகத்துக்குள்ள போட்டியிடும் சில தமிழ் சுயேட்சை குழுக்கள் இருக்கின்றாங்க. அதே மாதிரி முஸ்லீம் கட்சிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இந்த போட்டி வந்து இலகுவாகும். அப்ப என்பிபிக்கு வந்து அந்த போட்டி வந்து இலகுவில் இருந்து அவங்களோட அந்த எடுக்கையிலுமான எண்ணிக்கை குறைவடையுது. அப்ப சிறுபான்மை சமூகம் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஓட்டக்களை குவிக்க போகல. அப்ப என்பிபி அந்த அதிகபட்சமான அந்த இடத்தை பிடிக்க முடியாது. அப்ப ஒரு தொங்கு அரசாங்கம் ஒன்று தான் அங்க அமைய போகுது. இவ்வளவு நாளாக ஒரு அதிகாரம் மிக்க யூஎம்பியோ அல்லது எஸ்ஜேபியோ வந்தாலும் இப்ப அமைய போற அரசாங்கம் வந்து ஒரு தொங்கு பாலம். அப்ப அந்த தொங்கு பாடத்துல வந்து எங்களுக்கு பார்கெயின் பவர் அரசியலை தான் நாங்க இப்ப கேட்கிறோம் முஸ்லிம் மக்கள்கிட்ட, வேற ஒண்ணும் இல்லை. சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் உங்களுடைய கட்சி மீதும் உங்களுடைய கட்சி சின்னம் மீதும் சமூகத்திற்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கின்றது. இது பெசில் ராஜபக்சேவுடைய கையாட்கள். இவர்கள் காசுக்காக வேண்டி சோரம் போகக்கூடியவர்கள். மாறி மாறி இலங்கையிலே சிறுபான்மை கட்சிகள் செய்த அதே அரசியல் கலாச்சாரத்தை தான் இவர்களும் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கடந்த காலங்களிலே இருந்தன. அதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதை முற்று முழுதாக நிராகரிக்கிறேன். எந்த விமர்சனமோ எந்த ஒரு யார் சரிக்கு நோக்கி நீங்க ஒரு விமர்சனம் பண்ண முன்வைக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து நிரூபிக்கப்படும். நிரூபிக்கப்படாத எந்த விமர்சனமும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஏற்காது. மக்கள் அதை மக்களோ அரசியல்
வேற மாற்று அரசியல்வாதிகளோ மாற்று அரசியல் கட்சிகளோ எங்களை நோக்கி நாங்கள் பெசில்வாதிகள் என்று செல்றோம்டா அதை நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமும் இல்லை. பெசில்வாதிகள் என்றது வந்து வடக்கின் வசந்தத்துக்கு பின்னால் இருந்தவர்களும் கிழக்கின் வசந்தத்துக்கு பின்னால் இருந்தவர்களும் தான் பெசில்வாதிகள். பெசில் ராஜபக்சேயை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தவர்கள், பினாமி அரசியல் செய்தவர்கள். நாங்கள் பெசில் ராஜபக்சேயை வச்சு பினாமி அரசியல் செய்யவும் இல்லை. நாங்கள் சகோதரர் முஜிபுர் ரஹ்மானுடைய உடன் இருந்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு பெசிலுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனோம், முஜிபுர் ரஹ்மானுடன். அது மட்டும்தான் எங்களுக்கும் அவருக்கும் நடந்திருக்கிற ஒரு கலந்துரையாடல், வேற ஒன்றும் இல்லை. வேற யாரோடும் போகலன்னா முஜிபுர் ரஹ்மானுடன் பேசியிருக்கிறோம். முஜிபுர் ரஹ்மான் உட்பட மிஃப்லான் மௌலவி உட்பட எங்களோட குழு. அப்ப அது மட்டும்தான் பெசில் ராஜபக்சோட அப்ப எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திருக்குது. இல்லாம பெசில் ராஜபக்சோடைய அடிமைகள் இல்ல. பெசில் ராஜபக்ச என்றவர் வந்து இந்தியாவுடைய ஏஜென்ட். ஐசுட்டிதான் அவருக்கு இந்தியாவில இருந்த சகல விஷயங்களும் வந்து இறங்கினார். மகனகும் என்றாலும் திவினகும் என்றாலும் த்ரீவில் என்றாலும் டீமோ பட்டா என்றாலும் எல்லாம் இந்தியன் சாமனன் தான் வந்து. அடுத்த ஜனாதிபதியாக வர இருந்தவர் கோட்டா இல்ல, பெசில். அத முஸ்லிம் நாணமார்களும் விரும்பினாங்க. துரதிருஷ்டவசமாக விமலும் கம்மன் பிள்ளையும் நடுவுல போந்து அது இனவாதமாக்கி அந்த வழியை மறைச்சாங்க. பெசில் வந்து இருந்தா இன்னும் இந்த ஆட்சி நீண்டிக்கும். ஆனால் இந்தியாவுடைய நிகழ்ச்சி நிரலுக்குத்தான் அவர் இருந்திருப்பார். அல்ல எங்களை காப்பாத்தினான். அதே மாதிரி கோட்டாவை துரத்தி விட்டு அல்ல எங்களை காப்பாத்திருக்கிறார். ஐசுட்டி இப்ப இருக்கிற விஷயத்திலும் அல்ல எங்களை காப்பாற்றணும். இப்ப இருக்கிறதும் வந்து ஒரு பக்கத்து நாட்டுடைய நிகழ்ச்சி நிரல்ல நடக்கிற ஒரு அரசாங்கம் தான். முஸ்லிம் சமூகத்துக்கு கேபினட் கிடைக்கல. அப்ப முஸ்லிம் சமூகத்துக்கு கிளீன் ஸ்ரீலங்கா இடமும் இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம். கிளீன் ஸ்ரீலங்கா இடம் தேவையில்லை. ஆனால் காலம் காலமாக வந்த டிபி ஜாயா தொடக்கம் நசீர் ஹாஃபிஸ் மட்டும் வந்த அந்த கேபினட் அந்தஸ்து அது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. யாருக்கும் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. அது கட்டாயமாக கிடைச்சிருக்க வேண்டியது. தேசிய கொடியில சிங்கள சமூகம், தமிழ் சமூகம், முஸ்லிம் சமூகம் எப்படி கலர் கலராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறாக கேபினட்லையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தை. அது பக்கத்து நாட்டுடைய வேலை திட்டமாக அமைஞ்சுதான் இந்த விஷயம் நடந்திருக்குது. அதுக்கு சிறந்த உதாரணம் நேற்று முன்னாத்து நடந்த பாகிஸ்தான் தூதரகத்துக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு புலனாய்வுத்துறைக்கு யாருக்கும் தெரியாது. இது கேள்விக்குறியா விஷயம். மிஃப்லால் மௌலவி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய பொழுது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின உடனே புலனாய்வுத்துறை கட்சி காரியாலயத்தை சுற்றி வளைக்குது, கோல் அடிக்கிறான். எங்கட போனுக்கு நிம்மதி இல்லை, எங்கட மத்தவோட கோலுக்கு எங்கட உறுப்பினர்களுக்கு கோல்களுக்கு நிம்மதி இல்லை, எல்லாம் அடிக்கிறான். ஆனால் ஒரு தரகர்களை இறக்கி 3 பஸ்ஸுகளை கொண்டு 300 ஆட்களை கொண்டு பாகிஸ்தான் தூதராலயத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துகின்ற சென்னா அப்ப யாருடைய நிகழ்ச்சி நிரல் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது திட்ட தெளிவாக விளங்குது. அதை தடுத்திருக்கணும். ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு சகலாக்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் கொந்த்ராக்கு முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது அநாகரிகமான முறையில் நடந்த ஆர்ப்பாட்டம். அதுக்கு மீடியாக்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருந்தது. அதாவது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா இது அரசாங்கத்தின் பின்புலத்தில் நடந்த ஒரு அரசாங்கத்தின் பின்புலம் இருக்காம அந்த இடத்துல ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன் கதிர்காம அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கின்றது? அரசாங்கத்துக்கு இந்தியாவை வந்து சந்தோஷப்படுத்துற தேவை ஒன்று இருக்குது போல எங்களுக்கு அப்படிதான் விளங்குது. ஏன் மிஃப்லால் மௌலவி ஆர்ப்பாட்டம் செய்ய பொழுது வந்து இஸ்ராயல் சந்தோஷப்படுத்த போகணும். அப்ப பாகிஸ்தான கோவிச்சு கொண்டு ஏன் இந்தியா இவ்வளவு கிட்டாய் கொண்டு இருக்கிறாங்கன்னா பொருளாதார சிக்கல் இலங்கையை மாட்டிக்கொண்டு இருக்கு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் சைனாவை கூட கைவிட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இப்ப சைனா எம்பசிக்கு விசா அடிக்க போனா ஒரு டிலே ஒன்று இருக்கு, முந்தி அப்படி டிலே ஒன்று இருக்கல. அப்ப அதுக்கெல்லாம் வந்து ஒரு பூகோள அரசியல் ஒன்று இதுக்கு பின்னால வேலை செய்துன்னு எங்களுக்கு விளங்கு. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் 5000க்கு குறைந்த 4500க்கும் அதிகமான வாக்குகள் உங்களுக்கு கிடைத்தன. ஒரு பிளாக் ஓட் உங்களிடத்தில் இருக்கிறது. 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். கடந்த டேர்ம்ல அதாவது கடந்த உள்ளூராட்சி மன்ற காலங்களிலே நீங்கள் பல உறுப்பினர்களை மாற்றி மாற்றி அங்கே அனுப்பி வைத்தீர்கள். உங்கள் மூலமாக சமூகத்திற்கு செய்யப்பட்ட சேவைகள் என்ன? பல சேவைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல குறிப்பாக சொல்லக்கூடிய வந்து நாங்க வந்து தொகுதி வென்ற கட்சி ஒன்று இல்லை. நாங்க வந்து அந்த 47 ஐசில கொழும்பு முனிசிபல் கவுன்சில் 66 வந்து தொகுதி வென்று வரையிலுமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. 47 சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது வந்து போனஸ் மூலமாக பிரசாத் ஆசன செல்வம் பட்டியல். அப்ப அந்த பட்டியல் ஆசன முறையில தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் நாங்க. ஆனால் தொகுதிக்கு சேவை செய்ய பொழுது வந்து தொகுதியில வென்றவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த டைம்ல ஆட்சியில இருந்த ரோசி சேனநாயக் அவர்கள் வந்து அந்த அவ்வாறு தான் அது வழங்கப்பட்டது. அப்ப எங்களுடைய இந்த கிடைக்கிற அந்த அலோகேஷன் என்று சொல்லுவாங்க, பிரதிபாதன் சிங்களத்துல, தமிழ்ல எனக்கு சரியா விளங்குதில்லை. அப்ப அந்த பிரதிபாதன் என்ற அந்த அலோகேஷனை வந்து ஒவ்வொரு மந்திரிக்கும் 3 மில்லியன் ஒதுக்குவான்.
ஆனால் தொகுதி வென்றவங்களுக்கு வந்து ஸ்பெஷலிட்டியாக மேயர் வந்து முன் வந்து உங்களோட தொகுதியில் என்னென்ன புறப்பாடு இருக்குதோ கம்யூனிட்டி சென்டரில் இல்லாட்டி வந்து விளையாட்டு துறையிலையா இல்லாட்டி வந்து சௌக்கிய சில வந்து சுகாதாரத்தில் இதுலையாண்டு சிலதை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அதில் அந்த தொகுதி வென்றவருக்கு தான் அந்த விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் தொகுதி வெள்ளில் சுட்டி நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன குறைபாடுகிறன்றதை நாங்கள் முன்னாவது கண்டாடினோம். அப்போ எங்களுக்கு வந்து வடகொழும்புல வந்து சர் ராசிக் ஃபரீத் மகளிர் கல்லூரியில் வந்து முஸ்லிம்களுடைய அதிகபட்ச வாக்குகளை எடுத்த ஒரு கட்சியின் ஒரு சகோதரர் ஒருவர் வந்து என்னுடைய கடந்த காலங்களில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாம் வந்து விண்ணப்பிருந்த ஒரு சகோதரர் வந்து ஒரு இது ஒன்று எங்களுக்கு முன் வச்சார் கோரிக்கை உண்டு. அது சார் ராசிக் ஃபரீதுக்கு வந்து இந்த பிடிக்கணும். அப்போ எங்களுடைய கட்சி பேதம் ஒன்றும் இல்லை. எங்களோட ஒரு பாடசாலை அது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய அந்த 3 மில்லியனுக்கு அதிகபட்சமான அந்த இன்டர்லாக் ப்ராஜெக்ட் அங்கே முடிச்சோம். அதே மாதிரி முகத்துவார ஜும்மா பள்ளிவாசல்ல வந்து காப்பட் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு அதிகமான அந்த விஷயங்களை முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கொழும்பு மரதான சாயிரா பள்ளிவாசலுடைய பெரிய பள்ளிவாசலுடைய இப்போ நாங்கள் போனால் நீங்கள் போனால் பார்க்கலாம் ஃபுல் காப்பட் கிட்டத்தட்ட 1 கோடியுடைய காப்பட் வேலை திட்டத்தை முடிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி அஷ்ரஃப் மாவட்ட கொழும்பு 7 அந்த பள்ளியுடைய பேர் நினைவு வருது இல்லை, அந்த மாவட்டத்துக்கு ஜும்மா பள்ளிக்கு வந்து காப்பட் போட்டிருக்கிறோம். அப்போ முந்தி வந்து வெள்ளத்தால் மழை பெஞ்சா சேரு அதெல்லாம் இதாகி தான் அவங்க போவாங்க பள்ளிவாசல். அப்போ அந்த காப்பட்டையும் முடிச்சு கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து எல்இடி லைட்ஸ் மாளிகாவத்தில் இப்போ நீங்களும் போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்களும் பகல் உணவு போசனம் எடுக்க போகல நீங்கள் செல்றதுக்கிட்ட அந்த ஹோட்டலில் நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த இடத்துல கூட நாங்கள் அதை போட்டிருக்கிறோம் எல்இடி லைட்ஸ். அதே மாதிரி வடகொழும்புல முகத்துவாரம் பள்ளி இருக்கிற ஏரியாவை விட்டு ஹம்சா லேன், மொஸ்லேன், சாந்தியாகு மாவட்ட சென்ட் ஜேம்ஸ் லேன், அதே மாதிரி முகத்துவாரம் பள்ளிக்கும் அந்த 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 ரோடு பாஸாக இருந்தது. ஆனால் அந்த எல்லாமே எங்கட சமூகத்துக்கு செய்கின்ற பொழுது வேறு இனவாத கண்ணோட்டத்தில் பார்க்க அந்த டைமில் அந்த சர்ச்சில் ஒரு ஃபீஸ் நடந்து அந்த பகுதிக்கு அதை போட்டோம். ஆனால் சபை வந்து அந்த அந்த சபையை வந்து கலைக்கப்பட்ட சுற்றி வந்து எங்களுக்கு அதை வந்து அந்த சைடில் போடுறது முடிக்கலாம் ஏற்கனவே பாஸ் ஆகிடுது. அதே போன்று வந்து கொழும்பு மாநகர சபையில் வந்து பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து பாடசாலை உபகரணங்கள் கொடுப்பாங்க. அப்போ அது எங்களுக்கு கிடைச்ச உபகரணங்கள் அனைத்தும் நாங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து தையல் மெஷின்கள் கொடுப்பாங்க, அதை முழுமையாக நாங்கள் பங்கீடு செஞ்சிருக்கிறோம். அது சில வந்து வருடத்துக்கு வந்து தையல் மெஷின் வந்து ஒரு மந்திரிக்கு 30 கிடைக்கும். புத்தகம் கிட்டத்தட்ட 500க்கு மேலே கிடைக்கும். அதே மாதிரி அதாவது ஒரு புத்தக பை அப்போ அதில் வந்து சப்பாத்தும் அடங்கப்படும். அப்போ அந்த இந்த டைமில் வந்து நாங்கள் கட்சி பேதம் பார்க்கப்படாதுன்றதுக்காக அந்த சப்பாத் கொடுக்கணும் என்ற சில யோசனை உணர்ந்து வந்து ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஒரு இளம் உறுப்பினர் சஃபான் அவரை இந்த இடத்துல நினைவு காட்டுற வந்து சில துடிப்புள்ள இளைஞர்கள் இந்த சமூகத்துக்கு தேவைன்ற அடிப்படையில் எந்த கட்சியான பிரச்சனை இல்லை. அப்போ அவர் தான் அதை கொண்டு வந்தார். அதே மாதிரி வந்து பொருளாதார சிக்கல் வந்த டைமில் வந்து கொரோனா டைம்லாம் வந்து சத்தோஷ பேக் கொடுத்தாங்க, உலர் உணவு அது கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ சில எங்களோட தொகுதி நான் வெளில சுற்றி வந்து எங்களுக்கு கொஞ்சம் தான் அவங்க ஒதுக்கியிருந்தாங்க. அப்போ எங்களோட விஷயம் வந்து நாங்கள் அதான் கேட்குறோம் மக்கள்கிட்ட வந்து எங்களுக்கு தொகுதியை வென்று தான் தொகுதியை வென்று தந்தால் எங்களுக்கு இந்த இதெல்லாம் முடிக்கலாம். சரி, ஒரு முக்கியமான வினாவை கேட்டே ஆகும். அதாவது அங்கே 113 ஆசனங்கள் இருக்கின்றன. இந்த 113 மந்திரிகளுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுமா? வழங்கப்படும். கடந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஒரு மந்திரிக்கு எத்தனை பேக்கர் எத்தனை கட்டண உபகரணங்கள் கிடைக்கும்? தொகுதி வென்றவங்களுக்கு வந்து கூட கிடைக்கும். எங்களுக்கு அன்னளவாக சொல்ல முடியுமா? அவங்களுக்கு 500 ட்ரை பண்ணலாம். சரி, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இந்த மாணவர்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி கிடைக்கக்கூடிய கட்டண உபகரணங்களை விற்பனை செய்வார்கள். அதாவது பாதியை பிரித்து கொடுத்து விட்டு மீதி பாதியை அவர்கள் விற்பனை செய்து விடுவார்கள். இப்படியான ஒரு குற்றச்சாட்டை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இந்த கிடைக்கக்கூடிய நீங்கள் சொன்ன தையல் இயந்திரங்களை விற்பனை செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்வாறான ஊழல்கள் நடைபெறுவதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். உண்மைதானா? அது வந்து விற்கிறேன்னு சொன்னா வந்து இது வந்து மாநகர சபை காசு கொடுத்து ஏற்கனவே வாங்கித்தான் மந்திரிமார்களுக்கு கொண்டு வவுச்சர் கொண்டோ அதுக்குரிய டாக்குமெண்டேஷனை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்து பெரிய தாதா மந்திரி மாதிரி இருப்பாங்க. இந்த வடகொழும்பு மந்திரிமார் நான் தாதா. இந்த மத்திய கொழும்பு முஸ்லிம்களுடைய வார மந்திரிமார் தான் வந்து அந்த தாதாவுடைய எலும்பு துண்ட தின்ற மந்திரிமார்கள் சில பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சில பேர்கள். அப்ப அது யார் யாருன்றதை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துக்கணும்.
நாங்க இந்த இடத்துல சுட்டி காட்டுறது வந்து நாகரிகம். இந்த தாதாக்கள் எல்லா சபைகளிலும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வரக்கூடிய தாதாக்கள் தானா? தாதாக்களா இருக்கிறாங்க. அவங்க அந்த தாதாக்களுடைய குத்தம் இல்ல, சில நாணாக்கள்கிட்ட தான் குத்தம். சரியா? அப்ப இந்த சில நாணாக்கள் என்ன செய்வாங்க, அந்த தாதாக்கு வந்து இப்ப நாங்க சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று 100 ரூபாய். அப்ப அந்த தாதா என்ன செய்வாரு, இலவசமாக கிடைக்கிற புத்தகம் அவருக்கு அவர் டேட்டியாளிக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு விஷயத்தை காட்டிக்கணுமே, அவர் அந்த புத்தகத்தை ஒரு 10 ரூபாய்க்கு சரி 20 ரூபாய்க்கு சரி எடுப்பார். சும்மா கிடைக்கிற புத்தகம் தானே, 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் ஒரு தூள்காரணமாய் கொடுத்ததுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்குறவங்க இருக்கிறான். சில பேர்கள் என்றதான் சொல்றாங்க. அதை மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் தீர்மானிச்சுக்கணும். உங்களோட ஏரியால கொடுக்கப்பட்டுச்சா கொடுக்கப்படலாட்டி அதை நீங்க வினாவாக முன்வைங்க. மக்கள் கேட்கணும், உங்களுடைய தொகுதி மந்திரி இடத்திலே உங்களுக்கு எத்தனை பேக்குகள் கிடைத்தன என்பவற்றை மக்கள் தான் கேட்க வேண்டும். எந்த நாளும் வாக்குகளை கொடுத்து எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நாங்க புதுசா போகல என்ன அதை செய்யலையா என்ன இதை செய்யலான்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு வேலை இல்லை. நாங்க 2 உறுப்பினர்களை வச்சு செஞ்ச வேலைகள். அதே மாதிரி தான் இந்த மெஷின் 30,000 வேண்டுமே, அது ஒரு 5,000 சரி கொடுத்தா ஒரு மெஷின். அப்ப 5,000 கொடுத்து 30 மெஷின் எடுத்தா அவர் ஒரு காசு ஒன்று கிடைக்கும். 30,000 கொடுத்து எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த தாத்தா வந்து 5,000 கொடுத்து மெஷின் எடுப்பார். அவர் அந்த இடத்துல ராஜமாய் வாழ்வார். அப்ப மக்கள் நினைப்பாங்க, அம்மா இவர் எல்லா மெஷினும் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சரியா பறிச்சு கொடுக்குறாரு. ஏன்னா சில நாடமார்களுக்கு வந்து 30 மெஷினும் கொடுக்கணும். மக்கள் வந்து எங்கள்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, அவருக்கு கொடுத்து இவருக்கு கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்படி பயப்பட தேவையில்ல. மக்களுக்கு உண்மையை செல்லுங்க, 30 தான் கிடைச்சிச்சு, அதுல பயனடி கொடுங்க, இல்லாட்டி சுழற்சி முறையில் எடுங்க போடுங்க. எல்லாத்தையும் அப்ளிகேஷன்ல போட்டு எடுத்து கொடுங்க. ஆராய் சுழற்சிக்கிறோம் அல்லாவுடைய நாட்டத்துக்கு எடுக்கடை. அப்ப அப்படி சரி செஞ்சு தப்பி கொடுங்களே, அப்பயும் போய் காரணம் சொல்றேன். எனவே இந்த ஊழல் கொழும்பு மாநகர சபை மந்திரிகளால் செய்யப்படாத சிலர் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். சிலர் செய்யறாங்க, எல்லாரும் இல்ல, சிலர் யாருன்றதை மக்கள் தான் கண்டுபிடிக்கணும். எனவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிறது நான் அல்லாவுடைய அப்புதுகளுக்கு கொண்டு இந்த காட்டையில எங்களுக்கு. எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மந்திரிக்கும் வழங்கப்படக்கூடிய இந்த வரப்பிரசாதங்கள், அதாவது தொகுதியை வென்று செல்லக்கூடிய மந்திரிகளுக்கு 500க்கும் அதிகமான கற்றல் உபகரணங்கள் அங்கே வழங்கப்படுகின்றன. அதே போன்று தையல் இயந்திரங்கள் 30க்கும் அதிகமானவை வழங்கப்படுகின்றன. 3 மில்லியன், அதாவது 5-6 மில்லியன் தொகுதியை வென்றவருக்கு வழங்கப்படும் அல்லவா? இவ்வாறான கொடுப்பனவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே தயவு செய்து நீங்கள் வாக்களிப்பதோடு நின்று விடாமல் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய மந்திரியை அவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்பதை தான் நாங்கள் மிக அழுத்தமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்னும் 1 நாள் இருக்கின்றது பிரசாரம் நிறைவடைவதற்கு, 3 நாட்கள் இருக்கின்றது தேர்தலுக்கு. எனவே பொருத்தமானவர் யார்? மக்களுடைய பணங்களை சூறையாடாமல் கீழ்மட்டத்திலே மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், மக்களுக்கு வேலை செய்யக்கூடியவர் யார் என்பதை மிக தெளிவாக புரிந்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இறுதியாக சொல்லுங்கள். நீங்க கேள்வி கூட நான் ஒன்று சொல்லி முடிச்சு கொள்ளணும். அந்த சில மந்திரிமார்கள் இப்ப நாங்க பேசுகிற புத்தகம், அந்த தையல் மெஷின் மட்டும் தானே அவங்களுக்கு உழைக்கப்படுகின்ற அந்த அலோகேஷன் இருக்குதானே பிரதிபாதனை. அப்ப அதுலேயும் ஊழல் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது எப்படி? இப்ப எனக்கு லெட்டர் ஒன்று அடிச்சு நான் தாதாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இப்படிக்கு நானா அப்படி கொடுத்துலாம் சுய விருப்பத்தோடு. அதாவது உதாரணமா வைங்க, நீங்க தாதா, நான் ஒரு கடிதம் உங்களுக்கு தர வேண்டும். அப்துல் ரஹ்மான் ஆகிய நான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மில்லியன் ரூபாவை கைலூர் ரஹ்மான் ஆகிய உங்களுக்கு தருகிறேன். அப்படியே அப்படி தந்தா அது எனக்கு நான் மக்களுக்கு என்னென்ன தேவையோ, எங்களோட குறைபாடுகள் இருக்குதோ, இன்டர்லக் பிடிக்கணுமோ அது பிடிக்கணுமோ அதெல்லாம் செய்யலாம். அப்ப அதை செஞ்சு முடியும். எனக்கு என்ன, உங்களுக்கு அடியால காசு நீங்கள் தருவீங்க, தாதா கொடுப்பார். அடியால காசு ஒன்று தருவோம், சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று, அது 30 மில்லியனே தாரம் இல்ல, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சும்மா கிடைக்கிறதே தானே. இதுக்குத்தான் செல்றது. கொண்டு வியாபாரியா அனுப்பும், ஒரு சுய தொழில் செய்யறோம்னு அனுப்பும், ஒரு வேலை வெட்டி செய்யறோம்னு அனுப்பும். காலையில இருந்து ரகம் முட்டும், அங்க இருந்து கொண்டு ஆட்டை அடிச்சு கொண்டு இரட்டை அடிச்சு கொண்டு பேசி கொண்டு குழாய் குடிக்கிறேன். எவன் தான் இந்த லோயர்மார், டிராபிக் போலீஸ்காரன் மாதிரி பார்த்துக்கொண்டு எவன் தான் கொண்டு வர மக்கள்கிட்ட பிரச்சனை எதிர்பார்க்கறது இல்ல. கொண்டோ ஒத்தம் ஊட கெட்டதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். பார்த்து போட்டுட்டு அவங்களே ஒத்தர அனுப்புறது, இந்த வீட்டை பத்தி பாரு பிரின்சிபல், அப்புறம் அவங்கள்டே தான் கேஸ் வரும். அப்படியா அந்த ஆஃபீஸருக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா தான் அவங்களோட பில்டிங் வேலையை முடிக்கலாம். இப்படிதான் இந்த போக்கு. இந்த போக்குல இருந்து கொழும்பு சமூகம் மீள அடையணுமெண்டா, மீள வரணுமெண்டா 25 வருடம் ஜூபிலி கொண்டாடினதை நிப்பாட்டி கொடுங்க. எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாங்க. நாங்க கொழும்பை ஆட்டி படைக்கிறோம். பேரம் பேசும் சக்தியாக கொழும்பு முஸ்லிம் மக்களை நாங்கள் கொண்டு வரோம், சிறுபான்மை சமூகத்தையும் கொண்டு வரோம்.
இதே எஸ்டேட் வாழ்க்கை தமிழ் சமூகம் வாழுதோ அப்கண்ட்ரியில், அதே எஸ்டேட் லைஃப் தோட்ட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட இடத்துக்களை கம்பெனிக்காரங்களுக்கு விற்கிறான், வித்து போட்டு கோழி கூடுமாய் வடகொழும்புல எங்களை கொண்டு அடைக்கிறான். தரையில வாழ்ந்த நாங்க அடுக்குமாடியில வாழ்றோம். பிரேமதாச சரி கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த மாளிகாவத்த பகுதியில வீடுகளை கட்டினால் ஏறும் அளவுக்கு தான். அதே மாதிரி விளையாட்டு மைதானங்கள், பள்ளிவாசல்கள், கோவில்கள், பன்சல்கள், சனசமூக நிலையங்கள், கல்யாண மண்டபங்கள் கொண்டார். வடகொழும்புல போய் பாருங்க முஸ்லிம் சமூகம் எப்படி கஷ்டப்படுது. அப்ப ஸ்லேவலில் வாழ்ந்த மக்களை வடகொழும்பு கொண்டு வரான். இந்த புள்ள அங்க பாடசாலை போகணும். அப்ப அந்த புள்ள அங்க பாடசாலை போனவங்க வந்து பஸ் மூலமாக இங்க வரும். யார்கிட்ட சல்லி, யாரு பஸ் போட்டாங்க. இப்ப இதை நாங்க பேசினா நாளைக்கு மாலியமாக பஸ் சொல்லி போட்டுருவோம். பேசினா தான் போடுறான். மிஃப்லான் மோல மீட்டிங்ல எதை பேசினா அந்த சின்ன புள்ளையோட அந்த போஸ்ட்போன் பண்றதை எடுத்து போட்டுவான், இல்லாட்டி பெண்டிங் வைப்பான். அப்படியா நாங்க வெள்ளம் வீட்டில் 140 பஸ்ஸை பத்தி பேசினா அவங்க டக்குனு பஸ்ஸை போட போறோம். இந்த லஞ்சம் அரசியல மாலிமாவை நிறுத்தணும். கொழும்பு மாநகர சபையின் கருப்பு பக்கங்களை சகோதரர் ஐஏ கலீலுர் ரஹ்மான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே கொழும்பு வாழ் மக்கள் தங்களுக்கு விமோசனம் வேண்டுமாக இருந்தால், தாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இருந்த அபிவிருத்தியின் பக்கம் கொழும்பை இட்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், இவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், அவதானத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது கொழும்பில் மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் நாடளாவிய ரீதியிலே இந்த தாதா மந்திரிகள், நானா மந்திரிகள் அல்லது தம்பி மந்திரிகள் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா? நிச்சயமா. எனவே மக்கள் தான் இது பற்றி மிக தெளிவாக இருக்க வேண்டும். இறுதியாக சொல்லுங்கள், ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு இம்முறை கொலொன்னாவ, முள்ளேரியா, கொழும்பு மாநகர சபை போன்ற இடங்களுக்கு தனியாக போட்டியிடுகின்றது. அதே போன்று குச்சவேலி பகுதியிலும் போட்டியிடுகின்றது. பல காரத்தீவு பல முக்கியமானவர்கள் உங்களுடைய கட்சியிலே போட்டியிடுகிறார்கள். நாங்கள் பலருடைய புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களிலே பார்த்திருக்கின்றோம். உங்களுடைய பிரதான எதிர்பார்ப்பு என்ன? எங்களுடைய பிரதான எதிர்பார்ப்பு வந்து கொழும்புல புத்தளமுக்கு ஒரு வேற எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது. மற்றது வந்து காரைத்தீவுக்கு ஒரு வேற எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது. அங்கே இருக்கிற முஸ்லீம்களுடைய அதிகபட்ச ஆசனம் இந்த வாக்களை வென்ற அந்த அரசியல் நீரோட்டத்துக்கு எதிரான இளைஞர் அரசியலை முன்னெடுக்கிறது. ட்ரிங்கோக்கும் அப்படித்தான் இருக்குது. குச்சவெளி கொழும்புல வந்து நான் கொழும்பு மாநகர சபை, கொலன்னாவ நகர சபை, கொட்டிக்காவத்த முள்ளேரியா பிராதேச சபை, இதிலெல்லாம் முஸ்லீம்களுக்கு தொகுதி வெள்ளி இல்லை. நான் சென்னை ஏற்கனவே இடத்துல தொகுதி வெள்ளை புத்தளத்திலோ காரைத்தீவிலோ குச்சவெளி, கொழும்பு, கொலன்னாவ, கொட்டிக்காவத்த கோ இது 3 வெள்ளி இல்லை. அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்குற வந்து வட்டாரம் வெள்ள இல்லாட்டியும் எங்களுக்கு அதிகபட்சமான வாக்குகளை எங்களோட தண்ணி பாலில் தண்ணியை கொண்டு நினைக்கத்தான் நாங்கள் பார்க்குறோம். மக்கள் சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நீங்க கடும்போக்கு என்பிபியாக இருந்தா, நீங்க கடும்போக்கு எஸ்ஜேபியாக இருந்தா, நீங்க கடும்போக்கு யூஎன்பியோ எஸ்எல்பிபியோ இல்லாட்டி இந்த வேற என்ன கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க கடும்போக்குவாதியான போக்கை கையாளுறீங்கன்னா ஒரு வாக்கு சரி எங்களுக்கு தான். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு உங்களுக்கு முஸ்லீம் சமூகத்துடைய மாற்றத்தை நீங்க வேண்டுமெண்டா, நீங்க இவ்வளவு நாளை ஜுபிலி அரசியல் 25 வருஷமா ஒரு கட்சிக்கு போட்டிருப்பீங்க, அதை நிறுத்த போகணும்டா. தசாப்த அரசியல் 10 வருஷத்துக்கு மேல செஞ்ச அரசியல் நிறுத்தணும்டா. ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு முறை எங்களுக்கு தந்து பாருங்க. பேரம் பேசும் சக்தியாக எங்களை மாற்றி அமைங்க. அதே மாதிரி முஸ்லிம் சமூகம் வந்து எல்லா கட்சிகளையும் எலெக்ஷன் கேட்கிறாங்க, தவறு என்று சொல்ல வரல. ஆனால் சம்பிக்கையோடைய கட்சியில எலெக்ஷன் கேட்கிறவங்கள நான் நோக்கி கேட்கிறேன். இந்த நாட்டில் இனவாத கருத்துவியல் சிந்தனையை புத்தகம் மூலமாக இன்று வரை நூதன சாலைகள் இருக்கின்ற அளவுக்கு கருத்தியல் சிந்தனையை செஞ்ச அந்த சம்பிக்கையோடைய கட்சி நீங்க புறக்கணிக்கணும். அது திலித்த கட்சி எவ்வாறு இருந்தாலும் சம்பிக்கை தான் இந்த நாட்டில் இனவாதத்தை எழுத்து மூலமாக கருத்தியல் சிந்தனையை விதைத்தவர். அதை சுட்டி அதில் போட்டியிட்ட முஸ்லிம்களை பார்த்து நான் வெட்கப்படுகின்றேன். கட்சிகளில் போட்டியிட வேணும் தான், ஆனால் அந்த கட்சியில போட்டியிடல. நீங்க அப்ப என்னைய நோக்கி கேட்கலாம் வந்து நீங்க அதுல இருந்தீங்க தானே. உண்மையில நீங்கள் பேசக்கூடிய இடத்துல என்னுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு கேள்விதான், சம்பிக்கையுடைய கட்சியில எலெக்ஷன் கேட்கறத பத்தி பேசுற நீங்க இனவாதம் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல 1 country 1 law ஜனாதிபதி செயலணியில ஞானசாரியோட இருக்கிறீங்களே. அப்ப அதை கேட்பீங்க தானே, அது அவங்களும் கேட்பாங்க. ஆனால் நாங்க அது இருந்தது வந்து இலங்கையில நிறைவேற்றம் கொண்ட அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இலங்கையுடைய சட்ட விதிமுறைக்கு அமைய நியமிக்கப்படுகின்ற பிரசிடென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டிருக்கிறது. அதில் நியமிச்சிருக்குது அரசாங்கத்தால. அந்த அரசாங்கத்துடைய பிரைவேட் பொடியோ தனிநபரால் நியமிக்கப்பட்டது ஒன்று இல்லை.
அப்ப இது அரசு அமைப்பு கட்டமைப்புக்குள்ள ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு விஷயம் ஒன்று வரப்போகுது. ஒன் கண்ட்ரி ஒன் லோ. அப்போ ஒரே நாடு ஒரே சட்டம் வரப்போகுது. அதுதான் இப்ப வந்து கொண்டு இருக்குது, வேற முகத்தில் இப்ப வந்து கொண்டு இருக்குது. அப்ப அத ஒரு இனவாதி ஒன்று உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு பயந்து அதுல இருந்து பின்வாங்கி போறதா, அவனுக்கு அதை தெளிவுபடுத்திட்டு அதுல இருந்து பின்வாங்கி போறதான்றது நாங்க முடிவெடுப்போம். அதே கருத்தை தான் சம்பிக்கட கட்சியில எலெக்ஷன் கேட்கறவங்க சொல்லுவாங்க. சம்பிக்கட கட்சி உள்ளுக்கு நாங்க இருந்து கொண்டு இனவாதத்தை இல்லாம ட்ரை பண்ணுவோம். இனவாதத்தை இல்லாம ட்ரை பண்ண போது சம்பிக்க அந்த புக்கை விட்ரோ பண்ணும். அவர் விட்ரோ பண்ணல. நீங்க சொல்ற தேரர் வந்து புக்கெழுவி இல்லை. இன்னும் அப்படி புக்கெழுவி இருந்தா நாங்க உட்கார்ந்திக்க மாட்டோம். வாயால பேசி பேசி போனவன் மட்டும்தான். வாயால பேசுவான், அவ்வளவுதான். குலைப்பான், சப்ஜெக்ட் முடிஞ்சு. அவருடைய பாப்பா தான் அவர். அவருடைய பாப்பா தான் அவர். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு அரசியலை படிச்சு கொடுத்தவர் அவன் தான். அவருடைய மாணவ பருவத்தில் அவரை வழித்தவர விட்டவன் தான் அவர். அவரால் விதைத்தவர் தான் அவர். அப்ப விதைத்த வாப்பா கிட்ட தான் போறவங்க நான் கேட்கிறேன். இவர்கிட்ட கட்சியிலையும் பத்தி நாளைக்கு எலெக்ஷன் கேட்பான். இதே ஹெலோ உரிமையில முஸ்லிம்கள் எலெக்ஷன் கேட்டிருக்கிறான். அது நீங்க பார்த்து இந்த வரலாறு தேடி பாருங்க. முஸ்லிம்கள் எலெக்ஷன் கேட்டிருக்கிறான். அப்ப பிள்ளையாட்ட கட்சியிலையும் கேட்டிருப்பான். இப்படி போனா வந்து அப்படி அப்படி தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எவ்வளவு இருக்கு. சம்பிக்கை அங்கீகரிக்கிறது அனுமதிக்க முடியாது. முஸ்லிம் சமுதாயத்துல பல பேர்கள் வந்து அவரோட கேபினெட்லயும் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள நோக்கி நான் கேட்கிறேன், நீங்க என்ன நோக்கி கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க அவரோட இருந்தீங்களே தேரரோட. அப்ப நீங்க கேபினெட்ல இருந்தீங்களா அவரோட? பிள்ளையாரோட இருந்தீங்களே கேபினெட்ல, கருணாவோட இருந்தீங்களே கேபினெட்ல, பிள்ளையாரோட முதலமைச்சரா இருந்தீங்களே. அப்ப அதெல்லாம் எங்களுக்கு கேட்கலாம். அதை நாங்க இன்னைக்கு சொல்ல வரல. இப்ப நாங்க அங்கனைக்கு இருந்தோம் வந்து எங்களுடைய சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் அங்கனைக்கு எதிர்த்து போறது. நாங்க எழுதிட்டு வந்த கடிதத்துல கூட முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த துரோகமும் அங்கனைக்கு இழைக்கப்பட்டில்ல. முஸ்லிம் சமூகத்தோட உரிமைகள் அங்க பாதுகாக்கப்படணும்னு டாக்குமெண்ட் பண்ணி தான் வந்திருக்கு. அவரை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் தனியார் சட்டத்தை இல்லாம போகணும் அப்படி ஒன்றும் நாங்கள் அன்னைக்கு செய்ய வரல. முஸ்லிம்களுடைய ஹலால் இல்லாம போகணும் அப்படி ஒன்றும் செய்ய வரல. அதுக்கெல்லாம் ஹலால் சட்டம் என்று அஷ்ரப் அவர்கள் கொண்ட அந்த சட்ட மசோதாவை மீள கொண்டு வர வேண்டியதை நாங்கள் பேசிட்டு வந்திருக்கிறோம். காதி முறை என்றது வந்து ஒரு சமத்த மண்டலமாய் ஒரு முறை. பௌத்த சமூகம் அதை எடுத்து தொடரலாம் மெட்டத்தை எடுத்து வந்திருக்கிறோம். காசு கொடுத்து ரிவர்ஸ் கோர்ட் ஹை கோர்ட் போனா எங்களோட நிலைமைகளுக்கு விளங்கும். பௌத்த சமூகத்தின் நிலைமை அப்படித்தான் நடந்திருக்கின்றேன். நஷ்டேடு கொடுக்குறான். அப்ப இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அந்த எல்லா விடயங்களும் முஸ்லிம்களுடைய விடுமுறைகளை பறிக்கப்படணும் என்று அவர் சொல்றாரு. முஸ்லிம்கள் அந்த பெண்மணிகள் வந்து பிள்ளை பெத்தா அவங்களுக்கு விடுமுறை ஒன்று இருக்குது. அப்ப அதே மாதிரி வந்து நோம்புக்கு சில சலுகைகள் கொடுத்திருக்கிறார் முஸ்லிம்களுக்கு. தொழில் செய்யற அரச செய்வார் அதெல்லாம் இல்லாம தேர்தல் செல்றாரு. அப்ப அதுக்கு எதிராக எங்களோட கருத்துகள் சிந்தனை நாங்கள் எழுதிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு ஒத்து பேத்துட்டு வந்தா தான் அவரோட நான் ஒத்து போறேன்னு வரும். இப்ப போட்டிட்டு சம்பிக்கிட்ட செஞ்சிக்கிறாங்களா? யார் சரி சென்னா நிரூபிங்க. அப்ப வேட்புமனுல சைன் பண்ண போல சொல்லி இருக்கிறாங்களா? அப்ப அவரை அங்கீகரிச்சு தானே அவர்கிட்ட தலைமைத்துவத்தை அங்கீகரிச்சு தான் நிற்கிறாரு. நாரசாரோட தலைமைத்துவத்தை அங்கீகரிச்சு நாங்க உட்கார் இல்லை. அவரை தலைவரா போட்டது அவரு, எங்களே உறுப்பினரா போட்டதும் அவரு. யாரு? இந்த நாட்டுடைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி அவரு. அவரு சிங்கள மக்களுடைய 69 லட்சம் வாக்களை வென்றெடுத்து வந்தவர். பின்னர் அவரை துரட்டப்பட்டு ஜனாசரிப்பு கூட ஜனாசரிப்பு கூட விஷயத்து கூட நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க பூகோள அரசியல சிக்கல மாட்டிக்கிறீங்க. அந்த கடிதத்தில் எழுதிது 6 பக்கம் கொண்ட வரலாற்று ரீதியா இலங்கையில மாணவர்கள் அரசியல் படிக்கணும் என்று சொன்ன அந்த வரலாறு பேசும். நான் இல்லாத காலத்திலும் நான் முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செஞ்சனா, நான் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தினது அன்னைக்கு எழுதப்பட்டது. அதாவது உங்களுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமா கடிதம் மட்டும் நான் தாக்கி பிடிச்சு கொண்டு இருந்தேன். இணையத்தில் பார்க்கலாமா? இன்று அளவிலும் இணையத்தில் பார்க்கிற அளவுக்கு அது இல்லை. ஏன்னா இப்ப ஈஸ்டர் அட்டாக் விஷயம் சம்பந்தமான புத்தகங்கள் கூட அப்படி இல்லை. அதே மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற இலங்கையிலே ஜனாதிபதி லேகாம் காரியாலயில் அது எடுக்கலாம். உங்களுக்கு அந்த தகவல் அறியும் சட்டம் படி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டா அதிட கொப்பி என்கிட்டே இருக்குது. யார் சார் என்கிட்ட கேட்குறேன்டா, நான் சிங்கள தெளிவினத்திட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்கிட்ட இருக்கு. யார் சார் என்ன இலக்கத்துக்கு யார் சார் தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டு போய் என்னை தனி மனித மூலம் என்னை தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா இந்த 6 பக்கம் கொண்ட அந்த PDF நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதுல நான் துரோகம் செஞ்சிருக்கேன்னா நீங்க எனக்கு என்னோட சேலஞ்ச் பண்ணுங்க. நான் தேவை உங்களோட விவாதிக்குது. அதுல எந்த விதமான முஸ்லிம் சமூக அநீதி இழக்கப்பட்ட விஷயம் நான் அன்னைக்கு குடிச்சு நின்றேன். கடைசி முட்டும் அறங்களை வெடிக்குது. கோட்டாபி அண்ணா என்னன்னு இருக்கிறாரு. அதையும் எங்களோட உயிர்களை நாங்க ஒரு பணையம் வச்சுக்கொண்டு முஸ்லிம் சமுதாயத்துக்கான அந்த இடத்துல உட்கார்ந்து போராடிக்கிறோம். இல்லாட்டி ரிஸ்வின் இஸ்மத் வந்து உட்காருவாங்க. அன்னைக்கு ஷர்மிளா சையத் போன்றவங்க வந்து உட்காருவாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க என்னத்தை பிரதிநிதிப்படுத்துவாங்க. அப்ப அவங்க தான் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துவோம்னு சொல்லுவாங்க. இப்ப இன்றைக்கு நாங்க NPP நோக்கி செல்றோமே, 8 பேர் வந்தாங்க, பொம்மைகள் இருக்கிறாங்க. அப்படி
இப்படி பொம்மைகளா கலிடுவோமான்னு இருக்கல்ல, பேசும் நபராக இருந்தார். இவ பொம்மையாக அடிமையாக கையை கட்டி நீக்கிறாங்களே, ஒரு அமீருக்கு கட்டி போட்டாலும் பரவாயில்ல. யார் அமீர் அவர்? விஷயம். இறுதியாக உங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லலாம். வாக்காளர் பெருமக்களுக்கு செல்ல வேண்டிய விஷயம் என்னடா நாங்கள் சென்ற முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கௌரவப்படுத்தின ஒரு கட்சி. அதில் பௌத்த சமூகத்துடைய புத்த பெருமானுடைய விடுமுறை வழங்கப்பட்டிருக்குது, வெசாக் தினம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய இயேசுஸ் அவர்களுடைய பிறந்த தினத்தை நத்தாலாண்டு கொண்டாடப்படுகின்றது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தையும் கூட ஒரு மெர்கன்டைல் ஹாலிடேயா, ரமசானுக்கும் ஹஜ்ஜுக்கும் மெர்கன்டைல் இல்லை. அப்போ மெர்கன்டைல் ஹாலிடே அன்றைய தலைவர்கள் அதை கௌரவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கௌரவிப்பு கொழும்பு மாநகர சபையில் வெசாக்குக்கும் நத்தலுக்கும் நடைபெறும். இன்று வரை கொழும்பு மாநகர சபை மின் அலங்கரத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்திற்கு அலங்கரிக்கப்பட்டது என்று சொன்னால் அது ஐக்கிய சமாதான கட்சி என்ற 2 உறுப்பினர்கள் செய்த தியாகம். ஏனைய முஸ்லிம் உறுப்பினர்கள் சபையில அங்கீகரிக்கணுமே நபி, மற்ற ஏனைய தமிழ் சமூகம் சிங்கள சமூகம் அதை அங்கீகரிச்சாங்க. அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. நபிக்காவின்னு நாங்கள் எங்களுக்கான கட்சி முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த முஸ்லீம் சமூகத்துடைய உறுப்பினர்கள் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிக்கலாம், போட்டு ஆகிக்கலாம், SLPP ஆகிக்கலாம், விஷாட் பதின கட்சி ஆகிக்கலாம், அக்கீம்ட கட்சியில் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து முஸ்லீம் உறுப்பினர்களுடைய ஒன்றியம் ஒன்றும் நான் தொடர்ந்துட்டு வந்தேன். அதில் நான் பொருளாளராக இருந்து கொண்டிருந்தேன். இனி இப்படித்தான் நாங்கள் பல தியாகங்களை காட்டி வந்த ஒரு கட்சி சென்ற வருகிறது. இப்போ இந்த முறையும் நாங்கள் கேட்கறது கொழும்பு முஸ்லீம்கள் சமூகத்துடைய எங்களோட கட்சிக்கு பேரம் பேசும் சக்தியாக திகழ்றதுக்கு எங்களுக்கு 10 ஆசனங்களை வென்றெடுத்து தாருங்க. ஒட்டிக்காவத்தில எங்களுக்கு 5 ஆசனங்களை வென்றெடுத்து தாருங்க. பொலன்னாவில 3 ஆசனத்தை தாருங்க. நாங்கள் பேரம் பேசும் சக்தியாக திகழ்ந்து கட்டாயமாக பொலன்னா முஸ்லீம்களுக்கு இருக்கிற பிரச்சனை, பாடசாலை பிரச்சனையாக இருக்கட்டும், மையவாடி பிரச்சனையாக இருக்கட்டும், கொட்டிக்காவத்த முஸ்லீம்களுக்கு பாடசாலையோ மையவாடி பிரச்சனையாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி நாங்கள் சொல்ல காரணம், ஜமடகோட கடலை இருந்து அங்கே வெள்ளாம்பட்டி முட்டும் கோயிலவத்தை முட்டும் இருக்குது தனியார்களுடைய பாடசாலை சமூகம் கல்வியை விற்கிறாங்க. சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வியை பெற்றுவாங்க சொன்னாங்க. தரமற்ற சர்வதேசம். இந்த ஸ்கூல் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வாப்பாவுக்கு தெரியா, பிள்ளைக்கும் செல்லையில, அவட பிள்ளைக்கும் செல்லையில, என் ஸ்கூல் அங்கே தெரிஞ்சிருக்கு. சித்திலப்பைகள் உருவாக்கின பாடசாலைகள் ராசிக் ஃபரீத், டிபி ஜாயா, அப்படியா சிந்தனையாளர்கள் சமூகத்தில் இல்லை, விற்பனையாளர்கள் தைக்கிறாங்க. அதை வச்சு பிழைக்கிறவங்க தைக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும். கொழும்பு சமூகத்தை நாங்கள் விழிப்புணர்வாக ஒரு அரசியல் சிந்தனை மிக்க சமூகமாக சித்திலப்பைகள் அறுவடை செய்த அந்த சிந்தனைகளை மீள எடுக்கிறதுக்காகத்தான் இந்த பேரம் பேசும் சக்தியை நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு தாங்க. நாங்கள் கொழும்பு மையப்படுத்திய ஒரு அரசியல் கட்சி ஏனைய முஸ்லீம் கட்சிகளுக்கு கொடுத்த சான்ஸ்கள் போதும், நீங்கள் கொண்டாடின தசாப்த விழாக்கள் போதும், ஜூபிலி விழாக்கள் போதும். எங்களுக்கு தாங்க. நாங்கள் சிறு பிரயாத்திலிருந்து இதை வளர்த்தெடுத்து அந்த பாதையில முஸ்லீம் சமூகத்தை கொண்டு வருவோம். ஏனைய அரசியல் செய்வோம். நீங்க வடகிழக்கு வெளியே போய் செஞ்சு கொடுங்க ஒரு அரசியல, பிரச்சனை இல்லை. மேல் மாகாணத்து அரசியல நாங்கள் முன்னெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய வேலை திட்டம் தான் இந்த ஆரம்பம். அதுக்கு தான் கொழும்பு மக்களுடைய ஆணையை கேட்கிறோம். மேலும் கொழும்பு முஸ்லீம் மக்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் சின்ன நான்காங்கு கொட்டிக்காத்த கொலண்டாவ மாதிரி கொழும்பு முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனையோடு இருக்குது. கொழும்பு முஸ்லீம் மக்களுக்கு அரசியல் ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், சுகாதார ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்குது. அதில் குறிப்பாக கல்வி ரீதியாக எடுத்துக்கொண்டால் கொழும்பு சாயிரா கல்லூரி ஒரு தேசிய கல்லூரியாக இருந்து கொண்டு இல்லை. அது ஹமீட் அல் ஹுசைன் தான் தேசிய கல்லூரியாக இருக்குது. சாயிரா கல்லூரி ஒரு செமி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ நாளந்த கொலைக்கு வச்சு தான் நாங்கள் ஹமீட் அல் ஹுசைனை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான், எங்கேயும் போனாலும் கொழும்பு முஸ்லீம்களோட கல்வி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றா மென்பாலம் மூலமாக, ஹமீட் அல் ஹுசைன் மென்பாலம் மூலமாக, கைரியா மென்பாலம் மூலமாக, பம்பலப்பட்டி முஸ்லீமாக இருக்காது மென்பாலம். அப்படி இல்லாட்டி ஸ்கூல் ரெண்டா பிரிக்கிறது. தாருசலாமா அல் ஹிதாயா பாய்ஸ் கேர்ள்ஸ், ராசிக் ஃபரீத் கொழும்பு வடகொழும்புல இருக்கிற ஹம்சா ஸ்கூல் கேர்ள்ஸ் பாய்ஸ் இப்படி தான் பிரிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் தீபாவளி பாகத்தில் பல பிரச்சனைகளை கண்டோம். அதே மாதிரி பல பிரச்சனைகள் முழுக்க வர இருக்குது. அப்போ இது பேரம் பேசும் சக்தி ஒன்று கொழும்புல இருந்தால் தான் முடியும். பெரசூட் அரசியல் செய்கிற முஸ்லீம் தரகர் அரசியல் செய்கிற ஆங்காங்கே வியூகம் யூகம் என்று சொல்லி சிம்பல்களை மாற்றி மாற்றி பேசுகிற ஓநாய்களுக்கு இது ஏலாம். அப்போ இது எங்களுக்கு தான் எழும் இன்ஷா அல்லாஹ். மமதை கொண்டு பேசல. எங்களோட கட்சி சூது ஒழுகிங்கன்னு சொல்லி போட்டு சூது விளையாடுற ஆக்களை நிறுத்தவில்லை. காலமாக நிறுத்தி இருக்கிறாங்க, உறுப்பினர் ஆக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி கீதத்தில் அப்படி இருக்குது.
ஏன்னா இதில் அப்படி இல்லை என்றத மக்களுக்கு தெளிவடைய இருக்குது. மக்களை நான் கேட்டுக்கொள்றோம், எங்களுக்கு ஆணையத்தான். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk